ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பஸ்ல போகும்போது என்னையுமே வந்து பேடா ஒரு வயசான ஒரு ஆள் வந்து என்னைய தொட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. சம்டைம் வந்து நான் ஏதாவது ஒரு மூவி பார்க்கும் போதோ இல்லை குழந்தைங்க அம்மா கூட போகும்போதோ ஏதாவது ஒரு அட்டாச்சான விஷயம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். அம்மா நினச்சி சொல்லப்போனால் எனக்கு அப்பா பர்ஸ் பெருசாக கிடைச்சதே கிடையாது. எனக்கு அம்மானா நான் தேர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போவுமே அப்பா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அப்பாவை பிடிக்கும். பட் ஆனால் அவரோட பாசெல்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. நான் நிறைய விஷயம் பார்க்கும்போது வெளியில இருக்கட்டும் இல்லை படங்களில் பார்க்கும்போது கூட சரி நம்ம அப்பா நமக்கு இப்படி இல்லையே, நம்மளை பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். ஒரு மூவியில் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணுறாங்க, உடம்ப காட்டி தான் டான்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கான சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தேட்டரில் வந்து கைத்தட்டி வந்து அவங்களுக்கு பெருசாக அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டாலே வந்து இவ்வளோ அசிங்கமாக பேசுறதுக்கு ரீசன் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு இவங்க வந்து இப்படி வந்துடக்கூடாது, இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க என்ன நம்மளோட ஏஜ் பொண்ணு இப்படி இருக்கா, அவன் வந்து அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மைண்ட் தாட். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிற பர்சனுக்கு நான் பதில் சொல்லவே விரும்பல. இப்போ என்னதான் வந்து நான் நல்லவன், நான் என்னோட கேரக்டர் நல்ல கேரக்டர், என்னோட வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அது யாரும் நம்ப போறதில்ல. எல்லாருக்கும் ஒரே விஷயம்தான், லைஃப்ல வந்து எல்லாருமே அப்படியே இருந்துட மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு டைம் வரும், ஒரு நேரம் வரும், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே வச்சு ஒருத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விலகி போனவங்க இருக்காங்க, பேசாமல் இருக்கவங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் ரிலேட்டிவ்ஸ் ஆல்சோ. எல்லாருமே நிறைய பேர் அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணி என்கிட்ட பேசாமல் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் டைம் வரும், நேரம் வரும். இப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன ரீசன் தெரியல. இப்போ நான் யாருக்கிட்டையும் பெருசாக என்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேரு. அப்படியே ஷேர் பண்ணாலும் ரொம்ப ட்ரூவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 1-2 பேர்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் நான் ரொம்ப வீட்லேயே அழுது அதெல்லாம் மனசு உடஞ்சி நானே எனக்குள்ளேயே பேசிப்பேன், இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இந்த விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கணும், இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பர்சன் கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் நான் அடிபட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ வந்து நிறைய பீப்புள்ஸோட ஒரிஜினல் ஃபேஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் எல்லாமே கடந்து வந்திருக்கேன். எனக்கு இப்போது எப்படி பழகணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், அவங்கக்கிட்ட நம்ம என்ன பேசுனா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட எதுக்காக பழகுறாங்க, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போது அந்த மைண்ட் செட்லேயே இருக்கேன். நான் என்னோட மனசுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, எந்த கெட்டதும் பண்ணல. என்னோட மனசுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன்.